செவுத்திலேயே சேர்த்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் லாஜிக்கா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆணுக்கு உயிரணுக்கள் வெள்ளையாகவும் பெண்ணுக்கு ரெண்டாவும் இருக்கிறது சேர்ந்துக்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. நான் சொல்றது என்னன்னா பரிகாரம் இயக்கி வச்சுக்கிறதே கோயில்ல சுக்கிரனும் செவ்வாயும் தான் அங்க சேர்த்திருக்காங்க. நல்லா பாருங்க, மேசமாவோட வீடு செவ்வாய் காவி, அப்படியே 7ஆம் பாடு 150 டிகிரி வாங்க வெளிக்குண்டு. அது என்ன வெள்ளை. அப்ப சுக்கிரன் செவ்வாய் பாடல் இருக்கா? அதை நீங்க பார்த்தாலே சுக்கிரன் செவ்வாயா தெரியுது. திருவிழா டயத்துல ரொம்ப பிரமாதமா செய்வாங்க. இதுல உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வெள்ளை அடிக்கிறதுக்கு நீங்க போட போய் அந்த செலவுக்கு நீங்க வெள்ளை அடிங்க, சுக்கிரன் செவ்வாய் சேர்த்து கொடுங்க. உங்க கணவன் மனைவி சேர்ந்துருவாங்க. எப்படி சார்? என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், கத்துங்களா? அன்னைக்கு நீங்க செய்யுங்க, கொடுங்க சார். நான் அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சு விடுங்க, கொஞ்சம் சுண்ணாம்பு கலக்கி கொடுங்க. இது எல்லாரும் கண்டிப்பா. அம்மா நீங்க என்னெல்லாம் புண்ணியம் பண்றீங்களோ அதெல்லாம் புண்ணிய கணக்குல வச்சு நீங்க நம்ம குடும்பத்துக்குள்ள நீங்க சேர்த்துக்க. சார் அம்மிக்கல்லு ஆயுதி நட்சத்திரமா? அதுல மேல இருக்கிற கல்லு போய் வருது, கீழே இருக்கிற கல்லு நிக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தானே அரைக்குது. ஒரு அம்மிக்கல்ல வாங்கி கோயில வச்சுட்டு வந்தீங்கன்னா கூட கணவன் மனைவி சேர்ந்துருவாங்க. எப்படி? ஏன்? ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தாதான் ஒரு பொருளா மாறும். கரெக்டுங்களா? ஒரு தலையை கொடுக்குறீங்க, அதை அரைச்சு கீழையாட்ட ஆகணும்னா ஒன்னோட ஒண்ணு அரைக்கணும்னா நெகுன்னு அரைக்கணும்னா அவங்க 10 விரலை அணைச்சு இப்படி பிடிப்பாங்க. அதை பிடிச்சு அம்மையில அரைக்கிறாங்க. அப்ப அந்த ஜாதகத்துல அம்மையில அரைக்கும் போது உங்களுக்கு ஆணும் பெண்ணும் சேருது. அதனுடைய லாஜிக் தான் அந்த காலத்துல அம்மியில அரைச்சு குழம்பு வச்சு பூசலுக்கு கொசவை போட்டாங்க. நல்லா தானே வாழ்ந்தாங்க. சார் சொல்லுங்க. சார் அதெல்லாம் அந்த காலத்துல இருக்கா இல்லையா? இதெல்லாம் நீங்க கணவன் மனைவி சேரணும்னா கூட நீங்க இருக்கிறத உறவு வாங்கி வயசான பல்லு போனவங்களுக்கு அது வாங்கி வெத்தலை பாக்கு அது ஆக்டிவிட்டி. அதே போல ஒரு பொண்ணு கல்யாண ஆசையே வரமாட்டேங்குதுன்னு சொன்னா டெய்லி கோயிலுக்கு போய் 6 மணியை 3 தடவை அடிக்க சொல்லுங்க. ஒரு 10 நாள் 20 நாள் அடிக்க சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்து அங்க தபம் பண்ண சொல்லுங்க, சாமி கும்பிட சொல்லுங்க. எல்லாமே மீனிங்ஸா தான் வச்சிருக்காங்க. சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை வாசிகள் வரும். கல்யாண ஆசை வந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சார் எல்லாமே அந்த காலத்துல யோசிச்சுதான் வச்சிருக்காங்க. எதுவுமே மறைக்காதீங்க, புரிஞ்சுங்களாமா? அப்போ அந்த காலத்துல சிற்பங்கள் முதல் கொண்டு எல்லாமே செஞ்சு வச்சுக்கிறதுல இருந்து ஒரு 6 மணிக்கு கூட எந்த மாதிரி வடிவம் அமைச்சு வச்சால் அதையே உங்களோட ஒரு ரசிச்சு பார்ப்பாங்கிறதுக்காகத்தான் இப்படி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல பெண்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா எல்லா சிலைகளையும் சுத்தி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆசாவாசிகள் வரும். இதெல்லாம் பெண்களுக்கு நான் சன்னியாசியா போறேன்னு சொன்னவங்களுக்காக வச்ச சிலை இதெல்லாம். சார் புரியுதா? நான் சன்னியாசியா போறேன், கட்ட பிரம்மச்சாரி ஆயிடுறேன், ஆண்களே வாடகையை படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக கோயில் அதையும் சேர்த்து கட்டிட்டாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் சற்று வச்ச விஷயம். கோயில் இருக்கக்கூடிய சிற்பங்களையும் அது மாதிரி இருக்கலாமா? மணி இப்ப நீங்க செவ்வாய் சனி சேர்ந்துக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? செவ்வாயும் சனி சேர்ந்தா யுத்தமா? ஏதாவது ஒரு மக்கள் ஒரு விருத்தம் நடக்குன்னு சொல்றாங்களா? 6 மணி வாங்கி கோயில கட்டி விட்டா யுத்தத்தை அடிக்கிறாங்கல்ல. அடிக்கடி அந்த தோசை கழிவுல செவ்வாய் சனி சேர்த்து இருக்கிறவங்களுக்கு 6 மணி வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. சந்திரன் சனி சேர்ந்தா புனர்வு தோசமா? சொல்லுங்க. அதுக்கு நீங்க என்ன பரிகாரம் தெரியுங்களா? தேங்காய் இருக்கலாம். தேங்காய் இருமுடி கட்ட போது ஓட்ட போடுவாங்க, பாத்துக்கலாம். என்ன பண்ணுவாங்க? தேங்காய ஓட்ட போது தண்ணி வெளியே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு நெய் அரைக்கிறாங்கல்ல, அதுக்கு பதிலா எள்ளு இருக்கலம்மா, எள்ளு. அந்த எண்ணெய் உங்களோட எவ்வளவு வயசு அவ்வளவு வயசு ஊத்தி அந்த எண்ணெய் தூக்கி அந்த தேங்காய்க்குள்ள உள்ள போட்டு சின்ன ஒரு மரக்கட்டையாட்ட வச்சு உள்ள அடைச்சு தேங்காயும் ஒரு எத்தனை வயசு ஊத்தி அதை அக்கினியில வச்சு எரிச்சு கொண்டு போய் சாப்பிடோட கொட்டிருங்க. சந்தனம் என்பது உள்ளுக்குள்ள தேங்காய் வெள்ள, சனி என்பது எள்ளு, எல்லா வருஷம் அதோட போயிருக்காருமா. எப்படி சந்தனம் சொல்லிட்ட? இதுக்கு முன்னாடி பரிகாரம் என்ன சொல்லி தந்தீங்களா? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கோயில சென்டர் ஸ்டாண்ட் இருக்கலாமா? அது கருப்பா இருக்கா? அதுல இருந்து ஒயிட் கலர் பல்ப் எடுத்து கீழே கொண்டு வந்து
சாமிக்கு வந்து தீர்த்த குடிக்கிறப்ப ஒயிட் கலர்ல பைப் போட்டு கொடுங்க. அங்க சனிக்கு கீழே சந்திர, அதனால தண்ணியும் சந்திர தோசை பைப்பு தரையில்லாம நிறுத்தி இருங்க சார். புரியுதா? நீங்க அமைதியாக பார்த்தா யோசிக்கிறீங்க சார். இந்த பக்கம் எல்லாமே அமைதியா இருக்கு என்ன சார்? இது எல்லாமே பரிகாரமா இருக்குங்க. சந்திரனோட சனி சேர்ந்தால் பயண கிரகம் வந்து வேகமா போற பயண கிரகம் வந்து சந்திரன், தாமதமா போற கிரகம் வந்து சனி. இது ரெண்டும் தடையை நீக்கணும்னு சொன்னால் மேலிருந்து வரக்கூடிய பைப்பு ஸ்ட்ரெயிட்டா போட்டு தண்ணி சாமிக்கு போய் விழுந்துச்சுன்னா அது குளிர்ச்சியான நம்ம மனசு குளிர்ச்சியாகுமா. திருமண தடை தோஷம் முதல் கொண்டு தொழில் தடை தோஷம் முதல் நிவர்த்தி. இதெல்லாம் இப்பத்த விஞ்ஞானத்துக்கும் பொருந்தும், தேங்காய் பரிகாரம் பொருந்தும். அந்த காலத்துல கருமாவை எப்படி எரிச்சாங்கன்னா எள்ளு வழியில்தான் கருமாவை இறைச்சிருக்காங்க. அந்த காலத்துல பச்சரிசி மாவுல உருவம் செஞ்சு தலையை சுத்தி அந்த பிரேதத்து மேல அந்த உருவத்து மேல போடுவீங்க. என் கர்மமெல்லாம் நீ ஏத்துக்கோ அப்படி ஏற்ற ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஒரு பலி கொடுத்து அதை எடுத்து கொண்டு போய் தலையெல்லாம் சுத்தி கொண்டு போய் பதத்தை செஞ்சு கொண்டு போய் உச்சத்தையில வைப்பாங்க. இல்லாட்டி கோயில போய் விட்டுருவாங்க, இல்லாட்டி நதியில விட்டுருவாங்க. அத்தனை கருமாவையும் நெற்றிக்கல் உள்ள சிவனரே அதை தாண்டுவார். அதனாலதான் எல்லாம் கொண்டு போய் சனி கிட்ட கொடுங்க. சூரியன் ஆளுங்க தேங்காய் தானே, சனி யாரு மகன் தானே. அப்ப அப்பவும் மகன் தானே செய்யறது. அதை கொண்டு போய் அதை நெருப்புதான் வைக்க சொல்றோம். அப்ப யாரு உருவாக்கப்பட்ட அந்த குழந்தைய? அப்ப சூரியன் தானே, நெருப்புலயே வச்சுங்க. வந்த வழியே திருப்பட்டும் கட்டுங்களாமா? இப்ப நீங்க என்ன சொன்னாங்க? இதுக்கு அடுத்த ஒரு சேவத்தை தான் கட்டிக்கு போட்டோம்மா. சேலம் வந்து பூரட்டாதி, அந்த ஊர் வந்து பூரட்டாதி. அது பூரட்டாதி எங்குது? அது மாம்பழம் கேட்டுங்களா? முதல்ல எனக்கு பூர நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி 15வது நட்சத்திரம். பூர்வ ஜென்மம் வந்த நட்சத்திரம் பூரட்டாதி. அது குபேரனுடைய நட்சத்திரம் வேற. அடிக்கடி சேலம் போயிட்டு வந்தா நம்மளுக்கு காசு வரும். சேலத்துல டீ சாப்பிட்டு அங்க ஏதாவது நேரம் கோயில சாமி கும்பிட்டு அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்தா பூர்வ ஜென்மம் பண்ண தொடர்ந்து எப்படி இருக்கு பூர்வீகம் போயிட்டு வர மாதிரி. அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அவங்க போயிட்டு வாங்க சார். பெரும்பலத்தை திரும்பி பார்க்கணும்ல கட்டளைங்களா? எல்லாமே பரிகாரத்துக்கு எல்லாமே அதுக்குள்ள. அப்போ நாம எடுக்கிற விதிமுறைகள், ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்துட்டாரு, வாங்கின உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் மாறி போயிடலாம் சார். அவங்க வந்தது எதுவும் எழுதுறது இல்ல, என்ன சொல்றது எப்படி சொல்றது, என்னதான் படிச்சு வச்சிருந்தா படிச்சதான் சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப அவர் வந்து உட்காரும் போது அவருடைய ஸ்டைல், அவர் வரக்கூடிய சகனம், அவருடைய பேசுற விதம், இது எல்லாம் நம்மளுக்கு ஜோசியம் காமிச்சு கொடுக்கும். ஒரு அம்மா வேற விதமா வந்துச்சு, தண்ணி எங்க இருக்கு தண்ணி எங்க இருக்குன்னு, தண்ணி அங்க இருக்குமாங்க குடிச்சு தண்ணி கூட ஒழுங்கிடுச்சு. அப்புறம் பிரசனம் பார்க்க வந்துச்சு. பிரசனம் பார்த்த உதயத்துணை பார்ப்பது, ஏமா யாராவது ஆஸ்பத்திரியில நீங்க எல்லாம் செய்திட்டு வந்தீங்களா அப்படின்னு. சரி கையில மை வச்சுக்கிறீங்க? இல்லையாமா பாரு ஒண்ணு இல்லை. எங்குள்ள ஆஸ்பத்திரியில போது எப்படி தெரியுது? அந்த மாதிரி சொல்லுது. நான் சொன்னேன் எதை வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னு அது எனக்கு கிடைச்சு. அம்மா நீ குடிச்சு விஷத்தை குடிச்ச மாதிரி குடிச்ச, அதனாலதான் யார் விஷம் குடிச்சான்னு கேட்டேன். புரிஞ்ச உங்களுக்கு? ஆஸ்பத்திரியில நம்ம குடிச்ச சகலம் என்ன? விஷத்தை தைரியமா கடற்கரை குடிச்சு தண்ணியில ஒரு மாதிரி குடிச்சோம். நீ இதை குடிக்கிறது எப்படி குடிப்பாரு? தண்ணி அப்படி குடிக்க மாட்டார். அப்ப சகலம் கடவுள் காமிச்சு கொடுக்குறாரு. இப்படி ஒண்ணு விஷம் குடிச்சு நம்ம ஆஸ்பத்திரியில படுத்திருக்குது ஜோசிக்கே காமிச்சு கொடுக்குதுங்க அந்த சகலம். அப்ப இதை நம்ம உணரணும் அல்ல. அந்த மாதிரி தண்ணி குடிக்குது, அதை போய் யாராச்சும் பண்ணணும்னு நினைச்சா